இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, மித்ரா, என்ன ஆச்சு? ஆதி எங்க? கொஞ்ச நேரத்துக்கு தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதனா. ஏய், எதுவா இருந்தாலும் சொல்லு மித்ரா, அப்பதானே அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைச்சிருச்சா? எனக்கு வர கோவத்துக்கு அப்படி இந்த ஹாஸ்பிடலுக்கே தீ வச்சு கொளுத்திடலாம் போல இருக்கு. மித்ரா, தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு. எதுவா இருந்தாலும் 3 மாசத்துக்கு அப்புறம் இவனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போறத பத்தி முடிவே பண்ணுவேன். அவ்வளவுதான், அவ்வளவேதான். இப்படியே போய்கிட்டு இருந்தா ஆதி எனக்கு டாட்டா காமிச்சிட்டு பாரதி முந்தானி புடிச்சு போய்கிட்டே இருப்பான். அந்த அந்த பாரதி கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். நாம தப்பு கணக்கு போட்டுட்டோம் மித்ரா. நானும் இப்ப அதை சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது வேற. பாரதி கிட்ட இருந்து ஆதியை பிரிக்கிறதுல மட்டும்தான் நாம கவனமா இருந்திருக்கோம். ஆதியும் நீயும் ஒண்ணு சேர என்ன பண்ணணும்னு நாம யோசிக்காம விட்டுட்டோம். நாம என்ன பண்ணாலும் விதி அவங்க 2 பேரையும் நெருங்கி வச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப என்னதான் சொல்ல வர? மித்ரா, இரு. எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? வேற நீ பேசுறதுக்கு வேற எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? நான் இன்னும் முழுசா பேசியே முடிக்கலையே, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இப்ப என்னதான் சொல்ல வர? ஆதி இந்த பாரதி கையில புடிச்சு கொடுத்துடுவான்னு சொல்ல போறியா? ஆமா. என்ன பாக்குற மித்ரா, ஒரு விஷயத்த நாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணா அது நடக்காம போனா கடைசி வரைக்கும் அது நடக்காதுன்னு எடுத்துக்க கூடாது. மேபி நாம ட்ரை பண்ற விதம் கூட தப்பா இருக்கலாம்ல. நீ பாரதிய ஆதி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறது ஓகே தான், ஆனா அதுக்கான சோர்ஸ் தப்பா இருக்கும்போது நாம அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாம என்ன பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. சோ இப்போ நாம செய்ய வேண்டியது ரூட்டை மாத்துறது தான். புரியலையா? அதான் இந்த முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்களே. I think you got it. இன்னும் 3 மாசத்துக்கு இவங்க எல்லாரும் இங்கதான் இருக்க போறாங்க. சுந்தரி, சுந்தரி. என்னங்கய்யா? அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள. சரிங்கய்யா. மேடம் கொடுங்க, மேடம் கொடுங்க. பாரதி உள்ள வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க உள்ள போங்க. போங்க, எல்லாரும் உள்ள போங்க. எல்லாரும் வாங்க, உள்ள போங்க. என்ன மித்ரா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்ற. மித்ரா, அவங்களுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் மேல இருக்கேன். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஃப்ரீயா இருங்க. ஃபீல் லைக் ஹோம். ஓகே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆதி சொன்ன மாதிரி ஆதித்யாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். ஓகேவா? பாரதி, நீங்க ஏன் ரூம்ல இருந்துக்கோங்க.
மேடம் அப்போ உங்களுக்கு நானும் அதையும் ஒரே ரூம்ல இருந்துப்போம். சரி, நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சாப்பாடு செய்ய சொல்றேன். சுந்தரி, ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு. சரிங்கம்மா. வா தமிழ். மேடம் உங்ககிட்ட சாரியும் கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். ஏன் எல்லாத்துக்கும் தான். பாரதி, என்ன நீங்க? போங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. எல்லாரும் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். அங்கிள், நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது என்ன சாவி? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ல நான் நிறைய விஷயத்த மறந்துட்டேன். மறந்துட்டீங்கன்னா எதனால? உங்க தலையில அடிபட்டுருச்சா? அடிதான், ஆனா தலையில இல்ல, மனசுல. அந்த அந்த அடி கொடுத்த வலியை மறக்கிறதுக்காக தேவையில்லாத நிறைய விஷயங்களை நான் மறந்துட்டேன். சரி, அதுக்கும் இந்த சாவிக்கும் என்ன சம்மதம்? இந்த சாவிக்கும் நான் மறந்த விஷயங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஒருவேளை என்னைக்காவது நான் மறந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த சாவி எனக்கு அப்ப யூஸ் ஆகும். ஆனா இனிமே எனக்கு அது யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஏன் அங்கிள், உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் வேண்டாமா? வேண்டவே வேண்டாம் தான் தோணுது. சில விஷயம் முடிஞ்சு போயிட்டா முடிஞ்சு போனதாவே இருக்கிறது தான் நல்லது. புரியல அங்கிள். இங்க வா. நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் உனக்கு புரியும். ம்